அப்போ நம்ம காலங்களில் ஆவிக்குரிய எழுப்புதலை எதிர்பார்க்குறோம். எழுப்புதலுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகள் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும். இதுதான் ஃபஸ்ட்டு கமிட்டின்னு நினைக்கிறேன். முதல் கமிட்டியில் இந்த தீர்மானங்களை தெளிவாக கொண்டு வராங்க. அன்றைக்கி எல்லா பிரச்சனையும் நீங்கள் வச்சு இந்த கமிட்டி எல்லா பக்கம் வரட்டும் ஆண்டவரே. இந்த கமிட்டி தீர்மானங்கள் எல்லா பக்கமும் என்ன செய்யட்டும், வாசிக்கப்படும். இது நாங்கள் இப்படி செய்திருக்கோன்னு சொல்லி கமிட்டியில் செய்திருக்கோன்னு சொல்லி சபையில் அறிவிப்பு கொடுக்கும்போது சபையாருக்கு எப்படி இருக்கணும், கைதட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும். அதில் அந்த பந்தி விசாரிப்பு வேலையை வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அதில் எழுப்புதல் இருக்குது. அதில் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய சேவான், பிலிப்பு, பிரேகோரையும், இக்னோரையும்,